ஃபஸ்ட் இந்த மேடை கொடுத்த கடவுளுக்கு ஃபஸ்ட் என்னோடய முதன்கண் வணக்கம். அப்புறம் என்னோடய குடும்பத்தார் தான். என்னோட இந்த மேடை எப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் சேலஞ்சு தான். நான் 12th படிக்கிறப்போ 2014 ஜனவரி 12 ஒரு முடிவு எடுத்தேன், கண்டிப்பாக நான் காவல்துறை அதிகாரியாக போவேன்னு. அதே மாதிரி ஜனவரி 2024 30 வந்த ரிசல்ட்டில் நான் காவல்துறை அதிகாரியாக ஆகியிருக்கிறேன். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். குறிப்பாக எங்கள் அப்பாவோட துறையிலே அவருக்கும் அதிகமான போஸ்ட்டில் போனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் விஷயம், நானும் இப்போது நிறைய பேர் இங்கே பேசுனது கேட்கும்போது எல்லாருமே கண்டினியூஸாக படித்தவங்க தான். நானும் போன வருஷம் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். பட் ஃபிசிக்கல் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ காலி ஃப்ராக்சர் ஆனதுனால என்னால் லாங் ஜம்பில் இது பண்ண முடியாதனால போன வருஷம் தோற்று போயிட்டேன். இல்லாட்டா இந்நேரம் நானும் போஸ்டிங்கில் இருந்திருப்பேன். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு தோல்வி கண்டு யாரும் பயந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான காத்துட்ருக்கு. இதுக்கு நான் மட்டும் எக்ஸாம்பிள் இல்லை, அவர் பேசியிருக்காரு, வேறையும் ஒருத்தர் பேசியிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸாமில் தோற்று போயிட்டோம், இது நம்மளால் முடியாது, இது நம்மளுக்கான ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒதுங்கி போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இலக்கு நீங்கள் அதுக்கான மரியாதையை கொடுத்து அதுக்கான எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பான உங்களுக்கான முயற்சி வீண் போகாதுன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இங்கே கொடுத்த அட்வைசஸ் எல்லாம் எனக்கு அங்கே உள்ள ரியல் இன்டர்வியூவில் உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் நேம் வச்சு தான் கொஸ்டின் வரும்பாங்க. என்னடா நேமில் வச்சு என்னத்தடா கொஸ்டின் வர போகுதுன்னு பார்த்தா பேர் எடுத்தோடனே டிஃப்ரெண்டாக இருக்கனால நேம் வச்சு தான் கேட்டாங்க. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வச்சே பேசி விட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஆரம்பித்த அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், சார் கொடுத்தது, அப்புறம் நடந்த ஒவ்வொரு மார்க் இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு தாலுக்கு எஸ்ஐ போஸ்டிங்கை வாங்கி தரக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் எல்லாருக்கும் எனக்கு இந்த முயற்சியில் உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்